உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகரும் நடிகர் சங்க தலைவருமான விஷால் பார்த்தீங்கன்னா, தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல சீமானை குறித்து நிறைய ஆதரவான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய விஷால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, படங்கள் அந்த அளவுக்கு வரல அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நடிகர் சங்க வேலையை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வரதுல அதிக அளவில் நான் ஆர்வம் செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு விஷால் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே இந்த நேர்காணலில் பகிர்ந்திருக்காரு. பொதுவாகவே ஒரு நடிகர் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னா அதுக்கு அரசியல் புரசலாக நிறைய தகவல் வெளியாகி அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் வாயிலிருந்தே ஒரு பதில் வரும். ஆனால் ஒரு முதல் தடவையாக விஷால் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்றத அவராகவே நேர்காணலில் பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் இதற்கு காரணமே தமிழ்நாடு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அப்படின்னு திமுக கட்சி மேலே குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எந்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணன் சீமான் அவர்களை மட்டும்தான் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியுது அப்படின்னு உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் அவர் குரல் கொடுக்கறது அப்படின்றது மெய் சிலிர்க்க வைக்குது அப்படின்னும் வெறும் அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன் போல செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாணவிகளை தன் பக்கம் ஈர்த்து ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக 26 தேர்தலையே நிறைய மாற்றத்தை சீமானவர்கள் நிகழ்த்த போறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு விஷால் பார்த்தீங்கன்னா சீமானுடைய அனைத்து அரசியல் நகர்வுகளையுமே மிகவும் சரியான முறையில் விமர்சிச்சது அப்படின்றது இவர் எப்படி இந்த அளவுக்கு அரசியல் பேசுறாரு அப்படின்னு அனைவருமே வியப்புக்குள்ளாகுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நெறியாளர் பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுடைய ஆதரவு சீமானுக்கு தான் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னும் ஓட்டு போடுறது அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதே மாதிரி யாருக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட உரிமை தான் அப்படின்னும் இதில் எந்தவித ஒரு அரசியலும் கிடையாது அப்படின்னு விஷால் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சீமானோட கூட்டணி வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரோட கூட்டணி வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னும் ஆனால் அவருடைய அரசியலை நான் ரொம்பவே மதிக்கிறேன் அப்படின்னு சீமானவர்கள் குறித்து விஷால் பார்த்தீங்கன்னா நிறைய புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதற்கு முன்னதாக ஏகப்பட்ட முரண்பாடுகள் சீமானோட இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த தெலுங்கர்கள் விவகாரத்தில் விஷாலுக்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே தமிழர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்ற சீமானவர்களுடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கமோ இல்லை ஒன்றியத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசோ பதில் சொல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றதே சீமானவர்கள் முன் வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது விஷால் எப்படி சீமானுக்கு ஆதரவாக பேசினாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் அனைவரிடத்திலும் எழுந்திருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.